ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரிடம் மது ஒழிப்பு குறித்து கேள்வி எழுப்பிய நபரால் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி பொதுமக்களிடம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தினால் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி பிரச்சாரம் செய்தார். இதனை கேட்ட அங்கிருந்த நபர் ஒருவர், முதலில் உங்களது கட்சி உறுப்பினர்கள் அனைவரையும் மது அருந்துவதை தவிர்க்க சொல்லுங்கள் எனவும் அதன் பிறகு மதுவிலக்கை அமல்படுத்த வாய்ப்பு பெருகும் எனவும் கூறினார். மேலும் மதுவிலக்கு குறித்து அவர் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களிடம் பேசிய காட்சியில் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. அந்த கட்சியில இருக்கிறீங்க பஸ் குடிக்காம இருக்கிறவங்க தான் எங்களுக்கு வாக்களிக்கிறீங்க இருக்கணும். அப்படி அது வந்து எங்களோட சட்ட வரையிலே கொண்டு வந்திருக்கோம். மது அருந்தக்கூடாது, மது அருந்திட்டு இந்த கட்சிக்கு வரக்கூடாது. அப்படி வந்து எங்க கட்சி தேவையில்லை, மது அருந்த தேவையில்லை. நாங்க சொல்லலாம், கட்சிக்கு வர்றவங்க மது அருந்தக்கூடாது, தடை. அப்படி வர மாதிரி இருந்தா நீ கட்சிக்கு வராது. ஆமா, அதான் என்னுடைய குறிக்கோள். மது ஒழிக்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் கட்சி கொண்டு வந்து மது இருந்தா போதும். ஏன்னா இன்னைக்கு முடிச்சிருங்க, இன்னைக்கு வந்து எல்லாம் ஓட்டு செய்யறீங்க. சாயந்தரம் என்ன ஆளுக்கு ஒரு போட்டு கொடுத்து 200 500 பணம் கொடுக்குறீங்க. அதை ஃபர்ஸ்ட் நீங்க நிறுத்தணும். ஆனா நீங்க வந்து உங்க கட்சியில் பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் முதல்ல வாழ்த்து தருங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சி நீங்க பணம் கொடுக்கறது இல்லை, ஓட்டு போடுறீங்க. அதே உங்களுக்கு முதல் வெற்றி. வாழ்த்துக்கள்.